பேசிக் ஆட்டிடியூட் எப்படின்னா இப்போ ஒருத்தவங்களும் ஒரு கருத்து சொல்கிறாங்க. அல்லு அர்ஜுனோட பேசிக் ஆட்டிடியூடே இப்படி தான் இருக்கும். ஒரு சில பேர் வந்து அவர் டவுன் டு எர்த், அவர் அப்படிலாம் காமிச்சிக்க மாட்டார், ரொம்ப டவுன் டு எர்த்தாக இருப்பார் அப்படிலாம் சொல்கிறாங்க. நடிகருக்கு 2 முகம் இருக்கும். நடிகர் வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற நடிகர், ஸ்டேஜில் பார்க்குற நடிகர், ஸ்க்ரீனை விட்டு இறங்கி வீட்டுக்குள்ளே காரில் பார்க்குற நடிகருக்குரிய முகம் வேறு மாதிரி இருக்கும். அது வந்து ஆந்திரா இண்டஸ்ட்ரியில் நிறையாவே இருக்கும். ஆந்திரா இண்டஸ்ட்ரியும் அரசியலையும் பிரிக்கவே முடியாது. பெரும்பாலானவர்கள் வந்து ஆந்திரா தெலுங்கானாவில் சினிமாவில் இருந்து தான் போனவங்க. அப்படிங்கும் போது அந்த ஆட்டிடியூட் சில அரசியல் இந்த புகழ் வந்து அடுத்த கட்ட நெக்ஸ்ட் என்னது அரசியல் தான் அப்படிங்கிறத நகர்த்தி கொண்டு போகலாம். ஆனால் இந்த சம்பவம் ஒரு ஆக்சிடென்ட்லாம் நடந்தது. ஆனால் அதை அரசியலாக்க பார்த்தாரு. இவங்க திருப்பி அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதுதான் பிரச்சனையே. இப்போ அவரோட அடுத்த மூவ் என்னன்னா இருக்கு, கண்டிப்பாக அரசியலுக்கு வருவார். கண்டிப்பாக அரசியல் அல்லு அர்ஜுன் வருவார். அதுக்கு உண்டான வேலைகளை தான் செய்கிறாரு. வந்தால் தான் அவர் தன்னை பாதுகாத்துக்கிற முடியும். ஏதாவது ஒரு அரசியல் கட்சியிலையோ இல்லை அரசியல் இயக்கமோ ஆரம்பிச்சா தான். ஏன்னா அவர் புலிவாலை பிடிச்சிட்டாரு. இப்போ சரி, இப்போ அவரை காப்பாற்றிக்கணும்னா கண்டிப்பாக ஏதாவது அரசியல் பேக்ரவுண்ட், இப்போ அரசியல் பேக்ரவுண்டில் தான் பண்ணிட்டு இருக்காரு. அதான் அங்கேருந்து வரக்கூடிய தகவல். அப்படிங்கும் போது ஏதாவது அரசியல் கட்சியினுடைய சப்போர்ட்டில் தான் கண்டிப்பாக இருப்பார்.